அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தை. ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்ட அதே இறை வார்த்தைகளை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் குறிப்பிடுகிறார். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். பழைய மொழிபெயர்ப்பில் இந்த இறை வார்த்தைகள் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும்: ஆபிரகாம் கடவுளை விசுவசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும். பழைய மொழிபெயர்ப்பில் விசுவாசம் என்று சொல்லப்பட்ட அதே இறை வார்த்தை தான் புதிய மொழிபெயர்ப்பில் நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, விசுவாசம் என்ற வார்த்தையில் வாசம், சுவாசம், விசுவாசம் என்ற 3 வார்த்தைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். வாசம் இல்லாத மலர் பயன் அற்றது என்று கருதி அது வீதியிலே வீசப்பட்டு மனிதர் காலால் மிதிக்கப்படும். அதேபோல் சுவாசம் இல்லாத மனிதர்கள் உயிரற்ற பிணமாக இருப்பதால் அவர்கள் பயன் அற்றவர்கள் என்று கருதி அவர்கள் மண்ணிலே புதைக்கப்படுகிறார்கள். அதே போல்தான் விசுவாசம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையும் மனிதர் காலால் மிதிக்கப்படுகிற குப்பைக்கு சமமாக இருக்கும். விசுவாசம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையும் மண்ணிலே புதைக்கப்படுகிற உயிரற்ற பிணத்திற்கு சமமாக இருக்கும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்கிற போதுதான் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்றும், கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழாத போது அது ஆசீரை இழந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு முதலாவதாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 58ஆம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம்: அங்குள்ள மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் ஆண்டவர் இயேசு அங்கு பல புதுமைகள் செய்யவில்லை என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. இயேசு தம் சொந்த ஊருக்கு வருகிறார், ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் அவரை மெசியாவாக, கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அவர்கள் கடவுளின் மகன் என்று அவரை நம்பவில்லை. எனவேதான் இயேசு அங்கு பல புதுமைகள் செய்யவில்லை என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற போதுதான் அது ஆசீர் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் என்று சொல்லுகிறார். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் மனிதர்கள் யார்? கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் மனிதர்கள் இந்த உலகில் எவ்வாறு வெளிப்படுவார்கள் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழும் அத்துணை மனிதர்களும் இறை பற்றுள்ள மனிதர்களாக இருப்பார்கள். இறைவனை பற்றி கொண்டு வாழும் மனிதர்கள் தான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வார்கள். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற இறை பற்றுள்ள அத்துணை மனிதர்களும் இந்த உலகில் நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக வெளிப்படுவார்கள் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. தானியேல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்ததால் அந்த நம்பிக்கை அவருக்கு வெற்றி கொடுத்ததாக தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ ஒரே காரணம், தானியேல் இறை பற்றுள்ள மனிதராக இருந்தார் என்று தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் தானியேல் கடவுள் முன்பாக முழந்தாள் படியிட்டு அவருக்கு நன்றி செலுத்துவார் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. இவ்வாறு தானியேல் இறை பற்றுள்ள மனிதராக இருந்ததால் தான் தானியேல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிறார். இவ்வாறு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற தானியேல் நேர்மையான மனிதராக இருந்தார் என்று சொல்லி தானியேலின் புத்தகம்
6ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக கொடுக்கிற ஆவிக்குரிய சிந்தனைகள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வாழும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர் நிறைந்ததாக இருக்கும். இரண்டாவதாக, நாம் இறை பற்றுள்ள மனிதர்களாக வாழும் போதுதான் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ முடியும். மூன்றாவதாக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாம் இந்த உலகில் நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக வெளிப்படுவதால் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் நாம் வெளிப்படுவோம். கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட இறை பற்றுள்ள மனிதர்களாக வாழ்வோம். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இறை பற்றுள்ள மனிதர்களாக வாழ்கிற நாம் இந்த உலகில் நேர்மையாளர்களாக, நீதிமான்களாக வெளிப்படும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லு. இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே. உமக்கு நன்றி சொல்லு. அப்பா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டு இந்த உலகில் நாங்கள் நேர்மையாளர்களாக, நீதிமான்களாக நாங்கள் வெளிப்படும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும், அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன அமைதியோடு, மன மகிழ்ச்சியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.